வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம ரொம்ப சின்சியராக உட்காந்து படித்தா தான் நம்ம இலக்கை அடைய முடியும். எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். நல்லா படிங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? அடிப்பகுதி, கிளை, இலை, இளம் பயிர். அடிப்பகுதியை தான் குறிக்கும். ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அரும்பு, வீ, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இலை வகை, கொழுந்து வகை, கிளை பிரிவு, பூவின் நிலை. இது டி தான் சரி. பூவின் நிலை தான். வீ, செம்மல், அரும்பு, போது இதெல்லாமே பூவின் நிலையை குறிக்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. மொழினா என்னது? பதம், கிளவி, சொல், எழுத்து, பதம், நிலவு, அணி, சொல். ஆன்சர் ஏ தான் சரி. பதம், கிளவி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி. தத்தை, கிள்ளை, உயிர், உண்மை, வாய்மை, பொய்மை, கண், உண்மை. ஆன்சர் ஏ தான் சரி. தத்தை, கிள்ளை. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலைக்குகை. முளை, முழவு, தணல், வெயில், பிலம், முழவு, பிலம், முளை. ஆன்சர் டி தான் சரி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். பகல், பழனம், கழனி, பழனம், செய், நெல், நீர்நிலை, கேணி. ஆன்சர் கழனி, பழனம் அப்படின்னா வயலுன்ற பொருளை குறிக்கும் சொல். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஏ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. ஈனா உயிரெழுத்து கரெக்டு. ஒரு வகை பறவை. அணிகலன். பகிர்ந்து கொடு. ஒருத்தருக்கு கொடுக்கறத ஈன்னு சொல்லுவோம், ஈதல் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆன்சர் சி தான். தவறான பொருள். ஈயோட தவறான பொருள் அணிகலன். அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகை, காய் வகை, கனி வகை, குலை வகை. ஆன்சர் பிஞ்சு வகை. அடுத்து கேசரி என்னும் சொல்லின் பொருளை கண்டறிக. சிங்கம், பூமி, அழகு, மேலிடம். ஆன்சர் சிங்கம். அடுத்து சால, உரு, தவ, நனி, கூர், கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறி. விரைவு, புதுமை, மிகுதி, சிறப்பு. மிகுதி அப்படின்ற மீனிங் இந்த 6 சொற்களும் மிகுதின்ற பொருளை தான் தருது. ஆன்சர் சி. பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கொடுக்குறாங்க. பவம்னா கடல் இல்லையா? தவறான பொருள்னா முன்னீர், கடல், ஆழி, ஊழி. ஊழி தான் தவறானது. ஸோ இது 3மே கரெக்டான ஆன்சர் தான். ஏபிசி. பவ்வம் அப்படின்ற பொருளை குறிக்கும். ஊழின்றது தவறானது. தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. நாற்று. அது இளம் பயிர் தான். இளநீர், குருத்து, பிள்ளை இது எல்லாமே இளம் பயிர். தாவரத்தோட இளம் பயிர். இளநீர் அப்படின்றது இதுக்கு தவறான இணை. தவறான ஆன்சர். ஸோ ஆன்சர் பி தான். நில வகை அல்லாத சொல்லை கண்டறிக. தரிசு, பரிசு, சுவல், அவல். ஸோ இதெல்லாம் நிலத்தோடு சேர்ந்தது. பரிசு மற்றும் தவறான சொல். மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அறிவு, நிலவு, ஞானம், பகலவன். மதியோட தவறான பொருள் பகலவன். வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வேலம் அப்படின்னா பிடி, களிறு, சிங்கம், பெண், யானை. ஆன்சர் தவறானதா? எஸ், தவறானது. ஏன்னா வேழம்னா யானையை தான் குறிக்கும். களிறுனாலும் யானை, பிடினாலும் வேழம் அப்படின்ற மீனிங்கை சொல்லும். ஸோ தவறானது சிங்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.